Hey guys, this is Priyanka from வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா UGTRB இங்கிலீஷ் 2026 அட்மிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், UGTRB எக்ஸாம்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ ஜூலையில் வந்து எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டேட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்போ எக்ஸாம் வந்தாலும் அதற்கான பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வள்ளுவர் வாசகர் வட்டம் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாங்கள் வந்து ஒரு சில கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் இங்கிலீஷ்க்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ UGTRB இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான கட்டணம் உள்ள பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்டு, ஸோ எக்ஸாம்ஸ்க்கான என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு செல்லும் வரை ஒரே கட்டணம். ஸோ எக்ஸாமுக்கு வந்து போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கட்டணம் தான். ஸோ அதில் வந்து ₹1 கூட வாங்க மாட்டோம். ஸோ ஒரே கட்டணம் அப்படின்றது உங்களுக்கு இந்த இதில் நான் தெளிவாக வந்து பதிவிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ். என்னடா ஃப்ரீயா அப்படின்னா எஸ். ஸோ கிளாஸ் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. நீங்கள் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டட் கிளாஸ்னு நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவேன். பட் பெய்டு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு நீங்கள் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கு டிஸ்கஷன், டெஸ்ட்டை எழுதி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த டிஸ்கஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் நிறைய பேர் வந்து கேட்பீங்க, மேம் நான் கிளாஸ் மட்டும் ஃப்ரீயாக அப்சர்வ் பண்ணிக்கிறேன், பட் நான் டெஸ்ட்டு வந்து எழுதலை. அது மிக தவறான விஷயம். கிளாஸோட டெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன படிக்கிறீங்களோ கண்டிப்பாக டெஸ்ட்டு எழுதி பார்த்தே ஆகணும். ஸோ அதனால தான் வள்ளுவர் வாசகர் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வி ஹவ் டிசைடட் டு கீப் அ டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாபிக் முடிக்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அன்னைக்குலாம் கிடையாது. ஸோ டேட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டபிள், டே இஸ் நாட் ஃபிக்ஸ்டபிள், சாரி. ஸோ அதனால் கிளாஸ் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஸோ டாபிக் முடிக்க நமக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் டெஸ்ட்டுக்கும் டிஸ்கஷனுக்கும் அமௌண்ட் இருக்குது. கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ கிளாஸு ரெக்கார்டட் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே அப்சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு சீரீஸ். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க எவ்வளோ டெஸ்ட் வரும்னா 1000 கொஷினுக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட்டு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 டெஸ்ட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஏன்னா டெஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இன்ஸ்டியூஷனில் வந்து டெஸ்ட்டுக்கே வந்து ஒரு பேர் போன ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னோடய பழைய வீடியோஸில் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸில் நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாலே எப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம நார்மலி வந்து சிம்பிளாக வந்து கொஷின்ஸ் கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸு, அசர்டேஷன் ரீசனிங். ஸோ அசர்டேஷன் ரீசனிங் டைப் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அசர்டேஷன் ரீசனிங் கொஷினு, டிஸ்கிரிப்டிவ் கொஷினு, MCQஸு, மேட்ச் ஷிஃப்ட்டு, ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து தரவாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின்ஸை கொடுத்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து க்ரூம் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டெஸ்ட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவத்தை கொடுத்து நாங்கள் நடத்துவோம். அண்ட் ஆல்சோ பெய்டு ஸ்டடி மெட்டீரியல். ஸோ பெய்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 1400 பேஜஸ் அண்ட் அபோவ் வந்து உங்களுக்கு நான் மெட்டீரியலே கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ 1500 மேலேயே இருக்கும், பேஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அதுக்கு தனி அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 6999. ஓகேங்களா? 6999 ஒன்லி. ஸோ இதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீ, ரெக்கார்டட் கிளாஸ் ஃப்ரீ, டெஸ்ட்டு எக்ஸாம் வரைக்குமே நான் தனியாக டெஸ்ட் பேட்சும் போடுவேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்படி இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட்டு தவறாமல் அட்டன் பண்ணி கிளாஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் கிளாஸஸ் இஸ் நத்திங் பட் நான் கிளாஸ் எடுக்கிறத அதை நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்.
கூகுள் மீட்டில் நான் எடுக்கிறேன்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் அப்படியே நைட் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிளாஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியல, இல்லை வந்து நிறைய பேர் பேபிஸ் இருக்குது, உங்களால் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ஸை கூட கேட்டுக்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ வாய்ப்பு நீங்கள் அது பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மெட்டீரியல் ஃபீஸ் வந்து 7500. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 7500. ஸோ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேம் எனக்கு மெட்டீரியல்ஸும் வேணும், டெஸ்ட் பேட்சும் வேணும், கிளாஸ் வந்து ஃப்ரீ தான் விட்டுருங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் இதில் என்ன நீங்கள் வாங்கிக்கிட்டாலுமே கிளாஸ் ஃப்ரீ தான். சப்போஸ் வந்து மேம் எனக்கு டெஸ்ட்டு வேணாம் பட் மெட்டீரியல் வேணும்னா கூட உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரீ தான். டெஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னா கூட கிளாஸ் ஃப்ரீ தான். கிளாஸ் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஓகேங்களா? பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேம் டெஸ்ட் பேட்சும் வேணும் எனக்கு மெட்டீரியலும் வேணும்னா உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து 10,000 கொடுக்குறாங்க. நல்லா பாருங்கள், ஸ்டடி மெட்டீரியல் தனியாக வாங்கினா 7500. ஓகேங்களா? நீங்கள் தனியாக டெஸ்ட் சீரீஸ் எடுத்துக்கிட்டால் 6,999 7,000 வச்சுக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரும். அதுவே நீங்கள் ரெண்டாக வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 10,000 முடிஞ்சிடும். ஓகேங்களா? 4,500 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வரும். ஓகேங்களா? கிளாஸ் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸு எப்பப்போ கிளாஸ் நடக்கும்? மண்டே டு ஃப்ரைடே 5 நாளுமே கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? 5 நாளுமே கிளாஸ் இருக்குது. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். ஸோ கிளாஸஸ் வந்து மண்டே டு ஃப்ரைடே யூ ஹாவ் ரெகுலர் கிளாஸஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து 7:30 to 9 PM. ஸோ நைட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து நடக்கும். ரெகுலராக கிளாஸஸ் வந்து 7:30 to 9 தான் நடக்கும். 1.5 மணி நேரம் கிளாஸ் நைட்டு. மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிடுவீங்க. ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. ஸோ 7:30 to 9 you have regular classes. So admissions is open for you now. So இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான விஷயங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட குவரிஸ் பண்ணாங்க, மேம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வீட்டில் இருக்குது, ஸோ பே பண்ண முடியாது, ஸோ பே பண்ணாலும் ஒரு குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் தான் பே பண்ண முடியும்னு சொன்னதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட முக்கியத்துவம் புரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்களும் இருக்கீங்க, ஸோ அவங்க வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஃபீஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்கவுண்ட் படி வந்து கன்வே பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட படிப்புன்றது தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். காசு கூட வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி தான், பட் ஸ்டடீஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைமரி திங் அப்படின்றதுக்காக we have decided to reduce the amount. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு குவேரிஸ், உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டட் ஆன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் மீ 8056713273. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போடுறதாகட்டும். ஸோ எனி குவேரிஸ் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் மீ, யூ கேன் கால் மீ அட் அ டைம். ஓகேங்களா? ஸோ கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ்னால் கூட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் கண்டிப்பாக இருக்குது. அதுவும் நான் மென்ஷன் பண்ணுறேன், லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ அட்மிஷன்ஸ் போடுறவங்க சீக்கிரம் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.